அனைவருக்கும் வணக்கம். இப்ப நிறைய பேர் கேள்விலாம் கேட்டீங்க. அது தொடர்ச்சியா இந்த கருத்தரங்கம் முடிவில் அக்கா விடுபட்டதெல்லாம் அக்கா சொல்லுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். முதல்ல இந்த 3 கிரிமினல் சட்டங்கள் புதுசா கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சட்டம் குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கருத்தரங்கு இங்க ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி வெறும்னே பொறுப்பாளர்கள் கிட்ட மட்டும்தான் இது குறித்து நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு மக்கள் மன்றம் எடுத்திருந்தோம். ஏன்னா கிராமந்தோறும் நம்ம பல சட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு முகாம் நடத்திருக்கிறோம். SC/ST அட்ராசிட்டி ஆக்ட் பத்தி, போக்சோ ஆக்ட் பத்தி, பெண்கள் மீது நடக்கின்ற வன்கொடுமைகள் சம்பந்தமான சட்டம் குறித்து, அப்பப்போ அரசமைப்பு சட்டம்னா என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் தொடர்ச்சியா நம்ம மக்கள் மன்ற பயிற்சி முகாம்ல தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறோம். ஏற்கனவே இந்த சட்டங்கள் எல்லாம் இப்ப புதுசா கொண்டு வந்திருக்கிற சட்டத்தினால என்ன பாதிப்பு அப்படின்றத பத்தி தான் சுருக்கமா நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பா இந்த ஜூலை மாசத்துல இருந்து புதுசா 3 சட்டங்கள் அமலுக்கு வந்திருக்குது. இது பெரும்பாலும் வழக்கறிஞர் சமூகத்துக்கு தெரிஞ்சிருக்கும். குறிப்பா செய்தி வாசிக்கிறவங்க, செய்தி படிக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் காதுக்கு எட்டி இருக்கும். மற்ற கூலிகளுக்கு தினமும் நம்ம கூலிக்கு போனாதான் சாப்பாடு அப்படின்ற நிலைமையில இருக்கிற மக்களுக்கு போய் இது சேர்ந்திருக்குமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சேர்ந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவசர அவசரமா கொண்டு வரப்பட்ட சட்டம் இது. அதனாலதான் இது முழுமையா என்ன பண்ண முடியல, மக்களுக்கு போய் சேரல அப்படின்ற விஷயத்த பார்க்க முடியுது. முதல்ல சட்டம் யார் ஏற்றணும், சட்டத்தை பத்தி தெரிஞ்சவங்க ஏற்றணுமா ஒரு கட்சியே ஏற்றணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்டத்தை பத்தி தெரிஞ்சவங்க தான் ஒரு புதுசா ஒரு சட்டத்தை என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். அப்படி ஒரு சட்டத்தை பத்தி தெரிஞ்சவங்க இந்த சட்டத்தை ஏற்றல அப்படின்றத ஆணித்தரமா சொல்ல முடியும். ஏன்னா இதுல பல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாற்றத்தின் அடிப்படையில இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். முன்னாடி சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை இப்ப எப்படி மாத்திருக்காங்கன்னா, என்ன காரணம் சொல்லி அவங்க மாத்துறாங்கன்னா அது என்ன சொல்றது, பிரிட்டிஷ் அரசாங்கத்தால உருவாக்கப்பட்டது, காலனிய ஆதிக்கத்தால காலனிய அரசால உருவாக்கப்பட்டது. அவங்க போய் எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அந்த சட்டத்தை ஏன் நம்ம புடிச்சிட்டு இருக்கணும்ன்றதுக்காக நாங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வைக்கிறாங்க. கண்டிப்பா அது கிடையவே கிடையாது. அவங்க அந்த சட்டமே இல்ல. 1973 தான் CRPC குற்றவியல் நடைமுறை சட்டம். அது சுதந்திரத்துக்கு பிறகு வந்ததுதான். அதுலயே கிட்டத்தட்ட ஏற்கனவே இந்திய தண்டனை சட்டம் ஏற்கனவே இந்த சட்டத்துல அது கிட்டத்தட்ட 75 முறைக்கு மேல என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுல மாற்றம் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த சட்டம் அப்படியே நடைமுறையில் இருக்குது அப்படின்றத நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாது, நம்ப வேணாம். அப்பப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு பல மாற்றங்கள் அந்த சட்டத்துல குறிப்பா வந்திருக்கு. இப்போ புதுசா வச்சிருக்கிற பேர் நம்ம கண்டிப்பா ஒரு முறையாவது நம்ம காதல கேட்கணும்ன்றதுக்காக நான் அதை சொல்றேன். இந்திய தண்டனை சட்டம் அதை எப்படி மாத்திருக்கிறாங்கன்னா பாரதிய ஞான சங்கீதா. இதெல்லாம் நீங்களாம் இது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இதை நம்மளால திருப்பி சொல்ல முடியுமா? நம்மளாம் தமிழ்நாட்டுல தமிழ் பேசிருக்கிறோம். இன்னுமே நீதிமன்றங்கள் எல்லாம் தமிழ்ல வழக்காடு மொழியா இருக்கணும்னு சொல்லி இன்னுமே போராடிட்டு இருக்கிறாங்க வழக்கறிஞர் சமூகம். அந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்னு வச்சிருக்காங்க. அதே மாதிரி சாட்சியம் சட்டம், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டையும் மாத்தி பாரதிய சாட்சிய அதிநாயக். எனக்கே உண்மையில என்ன பண்ண முடியல, பல வழக்கறிஞர்களுக்கு இந்த சட்டத்துடைய பெயர்களை உச்சரிக்க முடியல. ஏன்னா முழுக்க முழுக்க இது ஹிந்தியில இருக்கு. அதனால சுத்தமா என்ன பண்ண முடியல. இதுக்கு நம்மளுக்கு தொடர்ச்சியா நம்மளுடைய ரத்தத்திலேயே, தமிழ்நாட்டினுடைய ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியை எதிர்த்து பல போராட்டங்களை நடத்தி இன்னைக்கும் போராட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு வலு சேர்க்கிற நாடு எந்த மாநிலம்னு பார்த்தா அது தமிழ்நாடு. அந்த ஒரு அடிப்படையில நமக்கு யாருக்குமே இந்த பேரை மீண்டும் மீண்டும் படிக்கணும்ன்ற ஒரு எண்ணமே என்ன பண்ண மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. அதே மாதிரி ஒரு சட்டம் ஏற்றணும்னா புதுசா எதனா ஒரு குற்றங்கள் நிகழுது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு புதுசு சட்டம்னு நம்ம கண் முன்னாடி டக்கு ஞாபகம் வர்றது எதுன்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில்
வர்றதுதான் சைபர் கிரைம் தான் இப்போதைக்கு நமக்கு முன்னாடி. என்னை வந்து இந்த மாதிரி ஆபாசமா திட்டாங்க, என்னை வந்து என்னுடைய படத்தை வச்சு இவங்க ஆபாசமா வேற கிரியேட் பண்ணி போட்டாங்க. இந்த மாதிரி தான் புதுசா குற்றம் பார்த்தீங்கன்னா இதுதான் புது குற்றங்கள் நமக்கு இப்போ முன்னாடி தெரியுது. அப்போ அந்த ஒரு குற்றத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லா கமிஷன் ஒரு பரிந்துரையோட அதை ஆராய்ந்து இந்த குற்றத்துக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள்லாம் வழங்கப்படலாம், இந்த மாதிரி என்ன பண்ண இதுக்கு வந்து ஒரு தனி சட்டம் இயற்றணுமா, இல்ல ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள்ல சில திருத்தங்கள் கொண்டு வரலாமா, இப்படி பேசி அவங்க முடிவு பண்ணி அதுக்கப்புறம் பிரசிடென்ட் கிட்ட ஒப்புதல் வாங்கி அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு சட்டமா வந்து என்ன ஆகும்னா அது அமலாகும். இந்த ஒரு விஷயம் இப்படிதான் ஒரு சட்டம் நடைமுறைக்கு வரணும்னா இப்படிதான் வரணும். இப்படி இத்தனை பேச்சுவார்த்தை நடத்தி அதுலயே வந்து அவங்க ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டாண்டிங் கமிட்டின்றது வெறும் ஆளுங்கட்சி பிஜேபி மட்டும் இல்ல, எதிர்கட்சிகளும் இருப்பாங்க, எல்லா மாநிலத்தினுடைய பிரசிடென்ட்டுகளும் இருப்பாங்க. எல்லாரும் பேசி, ஏன்னா மாநிலத்துக்கு மாநிலம் பிரச்சனைகள் குற்றங்கள் வேற வேற இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு விவாதங்களுக்கு உட்படுத்தி இயற்றுவதுதான் சட்டம். அந்த சட்டம் தான் நடைமுறைப்படுத்தினா அதுதான் வந்து அரசமைப்பு சட்டத்திற்கு ஆதரவாக அது உட்பட்டு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். எந்த சட்டம் நம்ம புதுசா ஏற்றினாலுமே அது வந்து அரசமைப்பு சட்டத்தை வயலேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அது அப்படி வயலேட் பண்ணுச்சுன்னா அந்த சட்டமே செல்லாது அப்படின்றதான் நம்ம எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கணும். குறிப்பா இந்த 3 கிரிமினல் சட்டங்களுமே வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குதுன்றதுக்கு ஒரே ஒரு சாட்சி என்னன்னா இந்த சட்டத்தினுடைய பேரே வந்து என்ன இல்ல ஆங்கிலத்தில் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா எடுத்த உடனே இது கண் கூட தெரியுது, இது எல்லா பேருமே 3மே வந்து ஹிந்தியில இருக்குதுன்றது. அதுவே வந்து என்னது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கு, அன்கான்ஸ்டிடியூஷனல் நம்ம வந்து ஆணித்தரமா வந்து சொல்ல முடியும். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லி இருக்குது, அது சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், ஹை கோர்ட்டா இருக்கட்டும், அதுல வர செய்திகள், அதுல வர பெட்டிஷன்ஸ், அப்புறம் அது ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்கணும் அப்படின்றதுதான் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லி இருக்குது. அதை மீறி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹிந்தியில வச்சிருக்காங்க. இதுவே ஒரு சாட்சி, இது வந்து உண்மையிலேயே அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க நம்ம புதுசா என்னதான் லா கமிஷன் போட்டு சட்டம் வந்து ஏற்றினாலும் அதுல சில குழப்படிகள், அதுல சில சந்தேகங்கள் வந்துச்சுன்னா உடனே யார நாடணும் அப்படின்னா நீதித்துறையை வந்து நாடுவாங்க. இதுல இந்த சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீதித்துறை ஜட்ஜி மட்டுமே அது வந்து சொல்லிட முடியாது. நீதித்துறைன்றது வெறுமே நீதிபதிகள் மட்டும் கிடையாது, பாரும் பெஞ்சும் ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து நீதித்துறை. பெஞ்சுனா ஜட்ஜஸ், பாருன்னா நம்ம அட்வொகேட்ஸ். நிறைய தமிழ்நாடு முழுக்க அட்வொகேட்ஸ் இருக்கிற மாதிரி இந்தியா முழுக்க அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க, மிக சிறந்த வல்லுநர்கள் இருக்காங்க. அவங்களுடைய ஆலோசனை எல்லாம் கேட்டுதான் இதை வந்து பண்ணணும்ன்றது முறை. ஆனா இந்த நான் சொன்ன முறை எதையுமே வந்து என்ன பண்ணல, இந்த 3 சட்டங்களை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இவங்க எதையுமே ஃபாலோ பண்ணல. எதிர்கட்சிகள் கிட்ட கூட ஒரு கருத்து கேட்கல. கிட்டத்தட்ட 146 எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த 3 சட்டங்களை கொண்டு வரதுக்கு வெறும் 5 நாள் தான் என்ன பண்ணாங்கன்னா அவங்க விவாதம் பண்றதுக்கு நேரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. அவ்வளவு அவசரம் என்ன இருக்குது கொண்டு வரணுன்ற ஒரு தேவை என்ன இருக்குதுன்றது நம்ம எல்லாமே யோசிக்கணும், சிந்திக்கணும் அப்படின்றதுதான். ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அப்படியே கட் பண்ணி ஏற்கனவே இந்த சட்டத்துல இருக்கிறத அப்படியே கட் பண்ணி காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் தான் பண்ணிடுறாங்க, வேற எதுவுமே இவங்க பண்ணல அப்படின்னு சொல்லி அப்படியே ஏற்கனவே நம்ம மகேஷ் அக்கா சொன்ன மாதிரி அப்படியே கலந்து போயிடுறாங்க. வெறும் பேர் மட்டும் ஹிந்தியில இருக்குது அதை மாத்துங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சுட்டு கடந்து போயிடுறாங்க. நம்மள மாதிரி செயல்பாட்டாளர்கள், பெரிய எழுத்தாளர்கள், சட்ட வல்லுநர்கள்லாம் கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, இதை நம்பி கடந்து போயிட முடியாது. வெறுமே 10% 15% மட்டும்தான் இந்த மாற்றம் வந்துருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிட முடியாது. அந்த 10% 15% என்ன அப்படின்றதான் நம்ம ரொம்ப ஆழமா பார்க்கணும். குறிப்பா இந்திய தண்டனை சட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நான் சொல்லி கடந்து போகணும்னு நினைக்கிறேன். இப்போ மிகப்பெரிய சட்டம் சொன்னா டெரரிஸ்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க, அதாவது பயங்கரவாத தடுப்பு சட்டம். அதுக்குன்னு தனி ஒரு சட்டமே இருக்கு. அதே மாதிரி
ஊப்பா சட்டம். இந்த அரசை கவுக்கிற மாதிரி, இந்த அரசுக்கு கொந்தகம் விளைவிக்கிற மாதிரிலாம் வந்து யாருன்னா பேசினாலோ எழுதினாலோ கருத்து தெரிவிச்சா கூட அது வந்து என்னன்னா இந்த அரசனுடைய இறையாண்மையே எதிர்க்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஊப்பா சட்டத்துல போடுறாங்க. இந்த மாதிரி சட்டங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரத்துல பெயில் கிடைக்காது. இது வந்து பெரிய சட்டம், உச்சபட்சமான தண்டனை கூட கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம் சொல்லலாம். இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் கூட இப்போ சாதாரணமா ஆகிட்டாங்க. இந்த நான் சொன்ன மாதிரி டெரரிஸ்ட் ஆக்ட், ஊப்பா சட்டம் இதெல்லாம் வந்து நம்ம எஃப்ஐஆர் போடணும்னா உயர் அதிகாரிகள் கிட்ட சாங்ஷன் வாங்கணும். முறைப்படி சாங்ஷன் வாங்கி தான் எஃப்ஐஆர் போட முடியும் அப்படின்னு அந்த சட்டத்துல சொல்லியிருக்கு. ஆனா இதெல்லாம் இப்போ சாதாரணமா ஆகிட்டாங்க. ஒரு உண்ணாவிரதம் கூட என்ன பண்ணக்கூடாது, அரசை எதிர்த்தோ அரசு அதிகாரி எங்களுக்கு இது செய்ய மாட்டாரு, இத்தனை வருஷமா நாங்க வந்து பட்டாக்காக போராடிட்டு இருக்கிறோம், இத்தனை வருஷமா நாங்க வந்து ஒரு சாதி சான்றுக்காக போராடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, உண்ணாநிலை போராட்டத்தை கூட என்ன பண்ணக்கூடாது, கையில் எடுக்கக்கூடாது. அந்த போராட்டமும் அரசுக்கு எதிரான போராட்டம் சொல்லி என்ன பண்றாங்கன்னா கடுமையான பிரிவுகள் எல்லாம் இதுக்குள்ள நுழைச்சி நம்ம யாரும் போராடவே கூடாது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ண ஒடுக்கிறதுக்காக இந்த சட்டத்தை இப்ப கொண்டு வந்துக்கிறாங்க. இந்த விஷயங்களை தான் நம்ம வந்து எதுவுமே நம்ம உண்ணாநிலை கூட அதிகபட்சமா பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிற போராட்டம் தான் உண்ணாநிலை போராட்டம். அந்த போராட்டம் கூட நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொன்னா நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, இந்த அரசை எதிர்த்து என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த கடுமையான சட்டத்தையே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுதான் வந்து புதுசா இந்த தண்டனை சட்டத்துல கொண்டு வந்திருக்கிற ஒரு விஷயமா வந்து நான் பாக்குறேன். இது அதுலயும் வந்து குறிப்பா ஏற்கனவே தம்பி சொன்ன மாதிரி எஃப்ஐஆர் ஒரு புகார்னா ஒரு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே என்ன பண்ண மேல இருக்கிற சட்டம் வந்தா ஏதோ கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா நம்ம போய் ஒரு புகார் கொடுத்தோம்னா அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். இது லலிதா குமாரி வழக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்டே சொல்லி இருக்குது. ஒரு புகார் வந்து போலீஸ் காவல் நிலையத்துல கொடுக்குறாங்கன்னா நீங்க அதை பார்த்துட்டு உடனே எஃப்ஐஆர் போடணும்ட்டு. இப்போ அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே தூக்கி தூரம் போட வேண்டியதுதான். அப்படிதான் வந்து இந்த புதிய சட்டங்கள் வந்து சொல்லுது. நாங்க உடனே வந்து போலீஸ் என்ன பண்ண மாட்டாரு, அது எவ்வளவு பெரிய கொலையாவோ இல்ல பலாத்காரம் பண்ண கேஸோ ஒரு பெண்களை மானபங்கப்படுத்தின வழக்கா கூட இருக்கட்டும், உடனே அவர் என்ன பண்ண மாட்டாரு, எஃப்ஐஆர் போட மாட்டாரு. அவர் போய் விசாரிப்பாங்க. யார விசாரிப்பாரு, இப்போ இளையராஜா எனக்கு எதிராக ஏதோ பேசிட்டாருன்னு சொல்லி நான் போய் என்ன பண்றேன், இளையராஜான்னா அந்த இளையராஜா நினைச்சு போறாங்க. நம்ம தோழர் மாநில பொறுப்பாளர் இளையராஜா அவர் வந்து ஏதோ ஒரு குற்றம் செய்தாருன்னு சொல்லி அவர் மேல நான் புகார் கொடுக்க போயிட்டேன்னா அவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா புகாரை வாங்கி வச்சுட்டு எனக்கு சிஎஸ்ஆர் காப்பி கொடுப்பாங்களா கொடுக்குறாங்க கூட தெரியாது, நீங்க போங்க நாங்க விசாரிச்சுட்டு எஃப்ஐஆர் போறோம்னு சொல்லுவாங்க. அவங்க போய் யாரை விசாரிப்பாங்கன்னா இளையராஜா வீட்டு பக்கம் அக்கா இருக்கிறாங்க அவங்க மட்டும் விசாரிக்க மாட்டாங்க, நேரா இளையராஜாவே போய் விசாரிப்பாங்க. அப்படிதான் சொல்லுது இந்த புதிய சட்டம். ஒரு குற்றவாளியே போய் நீங்க விசாரிச்சுட்டு எஃப்ஐஆர் போடுவீங்கன்னா இது வந்து நம்ப முடியுதா? அடிப்படையில ஒரு செயல்பாட்டாளர்களா இருக்கட்டும் ஒரு இயக்கவாதிகளா இருக்கட்டும் நீங்க நம்ம நிறைய வந்து எஸ்சி அட்ராசிட்டி ஆக்ட்லாம் வந்து கையில் எடுத்துக்கிறோம். இப்ப போய் உடனே எஃப்ஐஆர் போடணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா போடுவாங்களான்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா அத்தனை என்கொயரி வந்து அவங்க பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க. அவ்வளவு வந்து எஃப்ஐஆருக்கே இவ்வளவு விஷயம்னா அப்ப உள்ள இருக்கிறவங்க வந்து சிஆர்பிசி என்ன சொல்லுது, புதிய சிஆர்பிசி, ஏன்னா அந்த பேரை கூட பிஎன்எஸ்எஸ் கூட சொல்றதுக்கு எனக்கு என்ன இல்ல மனசு வரல. இப்ப புதுசா என்ன எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க, அது இன்னும் அந்த விசாரணை எப்படிப்பட்டதோ எவ்வளவு ஒரு அபாயகரமாக இருக்கும் அப்படின்னும் போது நான் ஒரு வழக்கறிஞரா இதை பார்க்கும்போது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வேதனையா இருக்கு. இப்ப இன்னைக்கு நீதிமன்றத்துல காவல்துறையா இருக்கட்டும் நீதிமன்றத்துக்கு போனா அதிகமா யார் பெரிய பெரிய பணக்காரன் பெரிய பெரிய சாதி யாரி சார்ந்தவங்க வராங்க இல்லையே, அடிப்படையில ரொம்பவே பாதிக்கப்பட்ட மக்கள் தான் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு அதிகமா வராங்க. அப்போ அவங்களுக்கு எதிராக தான் இந்த சட்டமே வந்து 3 கிரிமினல் சட்டங்களுமே அவங்களுக்கு எதிராக தான் எல்லாமே அவங்களுக்கு எதிராக தான் இருக்கு. அதே மாதிரி சட்டத்துல வந்து ஸ்டேட் லிஸ்ட் சென்ட்ரல் லிஸ்ட் கண்டென்ட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. இப்போ ஐபிசியும் சிஆர்பிசியுமே வந்து அந்த பொது ஒத்திசைவுல தான் வச்சிருக்காங்க. மாநில அரசும் வந்து சட்டம் இயற்றலாம் மத்திய அரசும் வந்து சட்டம் இயற்றலாம் அப்படின்ற வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஆனா இதை எதிர்த்து நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம இந்த சட்டம் வந்து 3 சட்டம் புதுசா கொண்டு வந்திருக்கிறவங்க இது வந்து நம்ம மக்களுக்கு எதிராக இருக்குது, இது வேணாம்னு சொல்லி நிறுத்தி வைக்கிறதுக்கோ இல்ல புதுசா சட்டம் இயற்றுறதுக்கோ அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு.
ஆனா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்க ஒரு சட்டம் இயற்றினா ஒப்புதல் யார் கொடுக்கணும்னா மேல போயிடும். மத்திய அரசு தான் அவங்க என்ன பண்ணணும், ஒப்புதல் கொடுக்கணும். கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்குது. ரொம்ப மோசமான கொடுமையான சட்டங்கள் தான் இப்ப வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. வெள்ளக்காரன் கொண்டு வந்ததை விட மோசமான சட்டங்கள் நம்ம வந்து சொல்லலாம். ஆனா மோடி வந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் பீரியட்ல வந்து எமர்ஜென்சி தான் கொண்டு வந்தாங்க. அப்ப எவ்வளவு ஆகும், அதாவது உயிர் வாழ்ற உரிமையை கூட வந்து மறுத்தாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா அது வந்து ஒரு 15 மாசம் தான் எமர்ஜென்சி பீரியடே இருக்குது. இது காலத்துக்கும் இருக்கும், காலத்துக்கும் இருக்கிற ஒரு எமர்ஜென்சி மாதிரி தான் இந்த 3 கிரிமினல் சட்டங்களும் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து அந்த ஒரு குற்றம் நடந்துச்சு, அதை வந்து என்ன பண்ணுவோம், குற்றம் நடந்துச்சுன்னா உடனே அரெஸ்ட் பண்ணி நீதிபதி முன்னாடி 24 மணி நேரத்துக்குள்ள நிறுத்தணும்ன்றது பழைய தண்டனை சட்டத்துல இருக்கு, அதாவது குற்ற நடைமுறை சட்டத்துல இருக்கு. ஆனா இப்ப கூட்டிட்டு போனா அவங்க ஜெயில போட்டாங்கன்னா 15 நாளுக்கு மேல வந்து என்ன பண்ணலாம், போலீஸ் வந்து கஸ்டடி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு அபத்தமான ஒரு விஷயம் தான் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான ஒரு விஷயமா வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து பொய் வழக்குல கூட நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா உள்ள போறாங்க, அவங்களுக்கு பெயில் கொடுப்பாங்களான்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம ஒரு அக்யூஸ்ட் உள்ள போயிட்டாங்கன்னா நம்ம வந்து பெயில் போடுவோம். பெயில் போட்ட உடனே நம்ம பெயில் போட்ட ஏறி வர நேரத்துல தான் வந்து போலீஸ் என்ன பண்ணுவாங்க, நாங்க வந்து விசாரணை நடத்தணும், போலீஸ் கஸ்டடி எடுக்க போறேன், எனக்கு வந்து என்ன பண்ணுங்க ஒரு 5 நாள் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. போலீஸ் வந்து கஸ்டடி எடுக்கலாம், 15 நாள் வந்து கஸ்டடி எடுக்கலாம்ன்றது பழைய சட்டத்திலேயே இருக்கு. அந்த 15 நாளுக்குள்ள எடுக்கணும்ன்றது தான் அந்த பழைய சட்டம். இப்ப அந்த லிமிட்டை வந்து எடுத்துட்டாங்க. அவங்க உள்ள இருக்கிறாங்கன்னா டிவிஷன் கஸ்டடி இருக்கிறாங்கன்னா 15 நாள் வந்து விட்டு விட்டா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் கேட்கலாம், 15 நாள் பொறுத்து ஒரு 2 நாள் கேட்கலாம், 20 நாள் பொறுத்து ஒரு 2 நாள் கேட்கலாம். இந்த மாதிரி அப்படியே அந்த என்ன சொல்றது, அந்த உரிமையை போலீஸுக்கு அப்படியே ஃபுல்லா வாரி வழங்கிட்டு இந்த சட்டம்னு சொல்லலாம். இது வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம்ன்ற மாதிரி பிஜேபி கொண்டு வர்றதுக்கு ஒரு அடித்தளம் மாதிரி தான் ஒட்டுமொத்த சட்டத்தையுமே வந்து இது வந்து போலீஸ் ராஜ்யமா இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்ததோ என்னவோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை வந்து இந்த சட்டம் வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு வந்து நமக்கு பெயிலே கிடைக்காது. மிகப்பெரிய ஒரு நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, பெயில்ன்றது வந்து உரிமை, ஜெயில்ன்றது ஒரு எக்ஸெப்ஷன் தான் அப்படின்னு தலைகீழ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒரு குற்றம் செஞ்சுட்டா தொடர்ச்சியா பெயில் கிடைக்க வரைக்கும் அவங்க ஜெயிலே இருக்கணும் போல. அந்த மாதிரியான ஒரு சட்ட திருத்தம், அதாவது ஒரு புதிய சட்டம் தான் இப்ப வந்திருக்குதுன்றத நாம வந்து ஆணித்தரமா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி விசாரணைன்னு பார்க்கும்போது இப்போ எல்லாருக்குமே என்ன பண்ணலாம், இப்ப உதாரணத்துக்கு மகேஷா கைது பண்றாங்கன்னு வச்சுங்க, கைவில வந்து போட்டு போலாம், கண்டிப்பா போலீஸ் அதை செய்வாங்க. நீங்க உங்க போலீஸை திட்டிருப்பீங்க, நீங்க எப்படி அரசு அதிகாரிகளை திட்டுறீங்க, ஒரு முறையும் உங்களுக்கு உரிமை இருக்குன்னு திட்டுறீங்க இல்ல, இப்ப எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கைவிலங்கு போட்டு போறதுக்கான ஒரு அதிகாரத்தை இந்த புதிய சட்டம் கொடுத்துருக்குது. கைவிலங்கு வந்து யாருக்கு போடணும்னா ரொம்ப எக்ஸெப்ஷனல் கேஸ் தான் போடுவாங்க, ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு சொல்லுவாங்க. தொடர் குற்றங்கள்ல வந்து ஈடுபடுறவங்களுக்கு தான் கைவிலங்கு வந்து போடுவாங்க. இப்போ வந்து ரிப்பீட் அஃபெண்டர் எதுக்கெல்லாம் அவங்க சொல்றதுதான் ரிப்பீட் அஃபெண்டர், தொடர்ச்சியா நம்ம போராடிட்டே இருக்கிறோம். அப்ப தொடர்ந்து நம்ம என்ன பண்றோம், தப்பு செய்ய நினைச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கையில என்ன பண்ணுவாங்க, விலங்கு போட்டு கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரியான தொடர்ச்சியான இந்த மாதிரி என்ன சொல்றது, உச்சத்தையும் தொடர அளவுக்கு கொடூரங்களின் உச்சம் சொல்லலாம் இந்த புதிய 3 கிரிமினல் சட்டங்களும். இதை எதிர்த்து நிறைய தோழர்கள் வந்து சந்தேகங்கள் வந்து கேட்டுக்கிறீங்க. இது வெறுமனே வழக்குரைஞர் சமூகம் மட்டும் போராடினா இது தீர்வு இருக்காது, ஒட்டுமொத்த சமூகத்துக்கே இது எதிரான சட்டம்ன்றத ஒவ்வொருத்தரும் புரிய வைக்கிறதுக்காக எங்கெல்லாம் நம்ம பாக்குறோமோ பேசுறோமோ எல்லாருக்கிட்டையுமே இந்த சட்டத்தை குறித்து நம்ம பேச வேண்டிய சூழலை நம்ம வந்து இப்ப இருக்கிறோம். மிகப்பெரிய எழுத்தாளர்கள் மேலாம் வந்து ஊப்பா சட்டம் வந்து பாஞ்சுது. இப்ப சாதாரணமா நீங்க பேசினாலும் நீங்களும் ஊப்பால உள்ள போற மாதிரி தான். முன்னாடிதான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎஸ்பி தான் எஃப்ஐஆர் போடுவார், இப்ப சாதாரண எஸ்ஐ கூட என்ன பண்ணுவாரு, ஈஸியா வந்து ஊப்பா சட்டத்திலயோ இல்ல டெரரிஸ்ட் ஆக்ட்லயோ நம்மள வந்து என்ன பண்ணலாம், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம். அவ்வளவு வந்து போலீஸுக்கு அதிகாரத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விசாரணை நடத்தும் போது அக்யூஸ்ட் இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம கேஸ் வந்து பேட்டரி கேஸ் வந்து நடக்குது, இந்த
மாதிரி வந்து முல்லை பெரியாறு பிரச்சனை அப்போ போராட்டம் நடத்துறதுனால பேக்கரி கேஸ், பேக்கரி அடிச்சுட்டாங்க, கேரளாக்காரங்க இங்க பேக்கரி வச்சிருந்தாங்கன்னு அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி நம்ம அமைப்பு சார்ந்த 4 தோழர்கள் மேல வழக்கு போட்டு அது ட்ரையல் நடந்தது. ட்ரையல்னா நீதிமன்றத்துக்கு போயிட்டு குற்றம் வந்து நான் வந்து நிரபராதி, நான் வந்து இந்த குற்றத்தை வந்து விடுதலை செய்யணும், நான் விடுதலை ஆகணும்னு சொல்லி ஒரு குற்றவாளி நிரபராதி ஆகிறதுக்கு ஒரு முழு அதிகாரத்தை சிஆர்பிசில ஒரு ரைட்டை கொடுத்துருக்குது. வெறும் குற்றவாளிக்கு கூட நான் நிரபராதி நிரூபிக்கிறதுக்கான அதிகாரத்தை உரிமையே நமக்கு சிஆர்பிசி கொடுத்துருக்குது. அதன் அடிப்படையில் தான் ட்ரையல் நடக்கும். ட்ரையல்ல வந்து நம்ம சொல்லும் போது எதனா ஒரு சந்தேகம்னா உடனே போய் எங்க சார் எங்க சீனியர் வந்து கேட்பாரு, நீங்க 2 பேர் இருந்தீங்களா, 3 பேர் இருந்தீங்களா, 5 பேர் இருந்தீங்களா, 10 பேர் இருந்தீங்களா, விசாரணை நடக்கும் போது ட்ரையல் அந்த ஸ்டேஜ்லயே போயிட்டு கேட்டுட்டு வருவார் நிற்கும் போது. இப்ப அந்த மாதிரிலாம் என்ன பண்ண வேணாம், குற்றவாளி வந்து இங்க நிக்கணும், ஜெயில நிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அவன் எத்தனை நாள் வேணாலும் ஜெயிலே இருக்கட்டும், ஆனா ட்ரையல் நீங்க நடத்துங்கன்றாங்க. இது எப்படி குற்றவாளிக்கு அவன் வந்து நிரபராதி தான், குற்றம் வந்து நிரூபிக்கப்படாத வரைக்கும் அவன் நிரபராதி தான் இருப்பான், அவன் ஜெயிலே இருப்பானா நம்ம ட்ரையல் நீங்க நடத்திருக்கணும். இது பாருங்க எல்லாமே ஒட்டுமொத்த இந்த சட்டமே வந்து எதிராக இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி தான் எல்லாமே சாட்சியமும் அதே மாதிரி தான் இருக்குது, சாட்சி சட்டங்களும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ போலீஸே வந்து எதனா வந்து மிகப்பெரிய நம்ம எல்லாமே அன்றாடம் காட்சி, நம்ம பெருசா சொத்து வச்சு இல்லை, போலீஸே வந்து அட்டாச் பண்ணலாம். இப்ப நீ இந்த குற்றம் செஞ்சுட்டியா, உனக்கு இவ்வளவு சொத்து இருக்குதா, உன் சொத்தெல்லாம் வந்து அட்டாச் பண்ற, இந்த கேஸ் எப்ப முடியுதோ அப்பதான் நீ அதை போயிட்டு விவசாயம் பண்ண முடியும், அப்பதான் நீ அந்த வீட்டுல இருக்க முடியும், வீட்டுல இருந்து காலி பண்ணு, இந்த சொத்தை வந்து கேஸ்ல அட்டாச் பண்ணியாச்சு, நீ இதுல இருக்க முடியாது. அந்த மாதிரி இப்ப எல்லாமே போலீஸ் தான், போலீஸுடைய ராஜ்யம் தான். இந்த புதுசா 3 சட்டமும் வந்து இந்த மாதிரி போராடுறவங்க மிகப்பெரிய எழுத்தாளர்கள், என்ன சொல்ற, மிகப்பெரிய எழுத்தாளர்கள், இயக்கவாதிகள், போராளிகள், இவங்களுடைய புறவழியை நெரிக்கிற மாதிரி இருக்குது. சுருக்கமா சொல்லலாம். அதுவும் சேர்ந்து வழக்கறிஞர் சமூகத்துக்கும் இது மிகப்பெரிய ஒரு எதிராக இருக்குது. ஆனா வழக்கறிஞர் சமூகத்துக்கு தெரியும் இது அன்கான்ஸ்டிடியூஷனல். அக்கா சொன்ன மாதிரி ஒரு 12 நாள் வந்து அரை மணி நேரம் போராடினாங்க, நாங்களும் சேர்ந்து போராடணும். அதுக்கப்புறம் போராட்டத்தை என்ன பண்ணிட்டாங்க, முறைக்கிட்டாங்க. 15ஆம் தேதியிலிருந்து வழக்கமா நீதிமன்றத்துக்கு போக சொல்லிட்டாங்க. அப்போ வழக்கறிஞர் சமூகமும் என்ன பண்ணிட்டாங்க, இத கைவிட்டுட்டாங்க. இப்ப நம்ம கண் முன்னாடி இருக்கிறது எதிர்கட்சிகள் தான். அவங்க வந்து தொடர்ச்சியா பேசி அவங்களுடைய வாதங்களை வச்சு இது உண்மையிலேயே வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல், இது வந்து மக்களுக்கும் எதிரானதா இருக்குது, இந்த சமூகத்துக்கே எதிரானதா இருக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுடைய வாதங்களை வச்சாதான் இது வந்து நிறுத்த முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்ல, அதுவும் தோத்து போச்சுன்னா மக்களுடைய எழுச்சியான போராட்டம் தான் இது வந்து தீர்வா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து உணர்றேன். இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னுமே நிறைய சொல்லலாம். அந்த மாதிரியான கொடூர சட்டங்கள் தான் இது நம்ம கண் முன்னாடி இருக்கு. உண்மையிலேயே ஜூலை 1ல இருந்து நம்ம எவ்வளவு விஷயம் நம்ம கண் முன்னாடி இருக்கு. இன்னைக்கு நீட்டுன்ற ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டா அதை எதிர்த்து நம்ம என்ன பண்ண முடியல, போராட முடியல. ஒரு பிரச்சாரம் பண்ணா கூட அவங்க என்ன பண்ணக்கூடாது, அவங்க வேலையை கெடுக்கிற மாதிரி போடலாம். அரசு அதிகாரிகளுடைய வேலையை நிர்பந்திக்கிற மாதிரியோ அவங்களுடைய வேலையை கெடுக்கிற மாதிரியோ நீ போராட்டம் பண்ணா கூட நீங்க வந்து கடுமையான சட்டத்துல கைது செய்யற மாதிரி ஆளாக்கப்படுவீங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இந்த உள்ளடக்கி இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் சட்டம் குறித்து தெளிவா வழக்கறிஞர்களுக்கு மட்டும் இல்லாம போராடுற எங்க மக்களுக்கு இதை வந்து நாங்க கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதா எங்களுடைய விருப்பமும். இனிவரும் தோழர்கள் இது குறித்து இன்னும் விளக்கமா வந்து சொல்லுவாங்க. வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.